ஒரு சிறிய கிராமத்தில் ஆதவன் என்ற பையன் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, ஒருநாள் பெரிய ஓவியராக வேண்டும் என்பதே அது. ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை. படிக்கவும் வேலை செய்யவும் அவன் தினமும் போராடிக் கொண்டிருந்தான். ஒருநாள் அவன் தனது ஓவியத்தை பள்ளியில் காட்டினான். சில நண்பர்கள் சிரித்தார்கள். இது என்ன ஓவியம் என்று கேலி செய்தார்கள். ஆதவனின் மனம் உடைந்தது. அந்த இரவு அவன் தனது ஓவிய புத்தகத்தை மூடி வைத்தான். அவன் அப்பா ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி. தினமும் பெரிய கல்லை உடைக்க பல முறை சுத்தியால் அடிப்பார். ஒருநாள் ஆதவன் கேட்டான், அப்பா, நீங்க ஒரே தடவை அடிச்சா கல் உடையாதே? அப்பா சிரித்தார். முதல் 10 அடிகள் தெரியாது, 11வது அடிதான் கல்லை உடைக்கும். ஆனா அந்த 10 அடிகள் இல்லாம 11வது அடி வேலை செய்யாது. அந்த வார்த்தைகள் ஆதவனின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் முதல் ஆதவன் தினமும் ஓவியம் வரைய ஆரம்பித்தான். ஒரு நாள் தோல்வி, 2 நாள் தோல்வி, பல நாட்கள் யாரும் பாராட்டவில்லை. ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. ஒரு மாவட்ட அளவிலான ஓவிய போட்டி நடந்தது. ஆதவன் தனது சிறந்த ஓவியத்தை சமர்ப்பித்தான். முடிவுகள் வெளியான நாள் அவன் முதல் பரிசு பெற்றான். அவன் அப்பாவின் கண்களில் கண்ணீர், பெருமையின் கண்ணீர். கதையின் பாடம்: வெற்றி என்பது ஒரே நாளில் வராது. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அடி மாதிரிதான். நாம் கைவிடாமல் அடித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் நம் கனவு கல் உடைந்து வெளிச்சம் பார்க்கும்.